Hey everyone, welcome back to my channel. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும் போது மொபைல் எடுத்து பாக்குறீங்க, அப்போ டைம் 8 o'clock ஆகுது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மொபைல் எடுத்து பாக்குறீங்க, ஸ்டில் 8 o'clock தான் ஆகுது. உங்களுக்கே கொஞ்சம் டவுட் வந்து திரும்பவும் டைம் செக் பண்ணலான்னு போன் எடுத்து பாக்குறீங்க, அப்போ டைம் ஸ்டில் 8 o'clock தான் ஆகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு பையனோட லைஃப்ல நடந்திருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல அந்த பையன் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்கிறத இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்துல அர்ஜுன் ஒரு பையன் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அர்ஜுன் அவனை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். என் லைஃப்க்கு டைம் பத்தலை, படிக்க டைம் இல்லை, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை, என் ட்ரீமை பர்சியூ பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நைட் அவனுக்கு டைம் இல்லைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே தூங்கினான். மறுநாள் காலையில் அலாரம் அடிச்சுது. டைமை பார்த்தா மணி 8. கொஞ்ச நேரம் கழித்து வந்து டைம் பார்க்குறான், திரும்பவும் அதே 8 தான் காட்டுது. அவன் ரொம்ப ஷாக் ஆகி வீட்டை விட்டு வெளியில் போய் பார்க்குறான். போயிட்டு இருந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. பெஞ்சிட்டு இருந்த மழை துளிகள் அப்படியே காற்றுல நிற்குது. வானத்தில் பறக்கிற பறவைகள் கூட அப்படியே நிற்கிது. அர்ஜுன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த உலகத்திலேயே என்னால் மட்டும்தான் மூவ் ஆக முடியுதுன்னு. அப்புறம் அவன் பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான். அர்ஜுன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அம்மா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அப்பா கிட்ட பேச போனால் அப்பா ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அவன் டீ ஷாப்புக்கு போகிறான், அவன் கூட ஷேர் பண்ணிக்கவும் யாரும் வரல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் கூட உள்ள வாப்பான்ட்டு வெல்கம் பண்ண யாருமே இல்லை. அவன் டிப்ரெஷன் ஆகி ரொம்ப சோகமாகிட்டான். ஒரு நாள் அவனை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கவே முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. நீ எப்போதுமே டைமை ப்ளேம் பண்ணின, ஆனால் உன்கிட்ட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. டைமும் உன் எனிமி இல்லை, உன் கேர்லெஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மறைஞ்சு போயிடுச்சு. சடனாக அலாரம் அடிச்சுது. அர்ஜுன் பயத்தோடு எழுந்தான். அவன் பக்கத்தில் உள்ள கிளாக் எடுத்து டைமை பார்க்குறான். டைம் 8:01 ஆச்சு. இந்த தடவை அவன் ஃபோன் எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னான், குட் மார்னிங் அம்மா. அந்த ஒரு வார்த்தை பல நாள் அவன் சொல்லாமல் இருந்த அவனோட அன்பு. அப்புறம் தான் அவன் டைமை வேல்யூ பண்ணி அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான். நாம இப்ப பார்த்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருமே காமனா ஒரே விஷயத்த தான் சொல்றோம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் பண்றதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் நம்ம டைமை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே கடவுள் ஒரே அளவு தான் டைம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதை யாரு வேஸ்ட் பண்றாங்க, யாரை வேல்யூ பண்றாங்கிறது தான் இருக்கு. இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த வாழ்க்கை மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அதனால டைமை சேஸ் பண்ணாதீங்க, மொமெண்ட்டை செரிஷ் பண்ணுங்க, பீப்புளை லவ் பண்ணுங்க. ஏன்னா கிளாக் ஒரு நாள் நிக்கலாம், ஆனால் லைஃப் நம்ம யாருக்காகவும் நிக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.